எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூரிய ரிப்போர்ட்டு படத்தை நான் ஃபுல்லாக பார்த்தேன். அந்த ரிவ்யூ தான் பேச போகிறேன். எப்படின்னா, எல்லாருமே ரூபா கொடுத்துட்டு ஃப்ளைட்டில் போகணும் அப்படிங்கிற மாதிரி சூர்யாவோட முயற்சி. அது உட்கிராமம் எல்லாமே ஓகேவா. இன்றைக்கி நான் பேக்டாப்பில் ஸ்க்ரீன் போட்டு வேறு மாதிரி காமிக்கிறதெல்லாம் வேறு லெவலு. இன்றைக்கி நான் எப்படி இருக்கணும் அப்படி காமிக்கணும் அப்படிங்கிற ரிவ்யூ தான் அது ஓகேவா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். பார்த்தேன், வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. எப்படி சொல்கிறதுனே தெரில. தான் முயற்சியில் ஃபஸ்ட்டில் ஓப்பனிங் சீனில் காமிக்கும் போது அந்த ஃப்ளைட் வரும்போது அந்த சிரமங்கள்லாம் தாண்டி டிஷர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் இறக்குடா அப்படின்னு அதில் இறக்கி எல்லாம் முடிஞ்ச பிறகு பல மாதிரி காமிச்சாங்க. அதெல்லாம் மிஞ்சி அப்புறமெல்லாம் அவர் மிலிட்ரியில் ஃப்ளைட்டுக்காக நிறையா உழைச்சிருக்காரு இருந்திருக்காரு. தான் அப்போ எப்படியாச்சும் நான் பையன் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைராக்கியமாக இருந்துக்கிட்ட அப்பா ஒரு பாசம். அப்பா நினச்சதை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஹீரோ கேரக்டர். அந்த மாதிரி சமயத்தில் அவர் ஃப்ளைட்லேருந்து மதுரைக்கு போக முடியல, காசு தேவைப்படுது. ஏர்போர்ட்டில் போகும்போது ஒரு காசு கொடுக்குறாரு, பாஸ்போர்ட்லாம் கொடுக்கும்போது டிக்கெட் எவ்வளோ ஏறிச்சுங்கிறாரு. அந்த காசை கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிச்சை எடுக்கிறாரு. காசு கொடுங்க எப்படியாச்சும் நான் போய்டும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஏர்போர்ட்டில் வந்தவங்கலாம் கேட்குறாரு. எவனுமே கொடுக்கல. தான் வீட்டில் ஒர்க் பண்ணிருக்க ட்ரெஸ்ஸை காமிச்சு கொடுக்குறாரு. அந்தளவுக்கு எவனும் வேலை செய்யலை. மட்டகரமான இது காமிச்சிடாரு. சுதாகரனுக்கு நான் சொல்லி வச்சுருக்கேன். உதவி செய்யணுங்க. உதவி செய்யணும் தான் ஒரு ஆள் முன்னேற முடியும். எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப போராடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. ஹீரோயின் கொண்டு வரும்போது ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா, லெவலில் அவங்க பேக்கரி வச்சு தான் ரன் பண்ண அப்படிங்கிறாங்க. தான் உதவியும் கேட்குறாரு. அவர் முடியல அப்படிங்கிற ட்ராவல் பண்ண அப்படின்ட்டு ஒரு 5000 ரூபா. படம் பாருங்கள். நான் ஃபுல்லாக சொன்னால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதையும் மீறி அது நடக்குது. அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ ஒரு எப்படின்னா சொல்ல போனால் அப்துல் கலாம் இந்த படத்தில் மெயின் பாயிண்ட் ஆஃப் அப்துல் கலாம் ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அப்துல் கலாம் இன்னைக்கு இறந்துட்டார். கண்டிப்பாக நம்ம சமாதி இங்கேயே இருக்குது. கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு, ராமநாதபுரம் தாண்ட. ஆனால் அவர் இன்றைக்கி உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நியூஸ் வாசிக்கிற பொண்ணோட ட்ராவல் பண்ணி நான் ஃப்ளைட் நிறுவனம் ஆளுநர்னு சொல்லி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அந்த டைமிங்கில் எப்படின்னா, நான் எப்படியாச்சும் அது உள்ளே நான் போயிடுவேன், நான் தப்பாக சொல்லிட்டா என் உயிரை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்க உள்ளே போகிறாரு. அப்போ சொல்லும் போது தான் அந்த அப்துல் கலாம்கிட்ட சொல்ல மாட்டது தான், நான் ஒரு 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 அப்பா டெத்தை பார்க்க போகிறேன், காசு இல்லை, ஃப்ளைட்டில் எடுத்து வந்த காசோட 60,000 ரூபா கூட செலவாகுது, கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை. மிலிட்ரி நான் சொன்ன மிலிட்ரி ட்ரெஸ்லாம் காமிச்சு எதுவுமே இல்லை. ரொம்ப மனசு குத்தமாக இருக்குது. அதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறது. கருணாசிரியில் முக்கியமாக கேரக்டர் பண்ணிக்க. காசு இல்லை அப்படிங்கிற உனக்கு 3 கோடி ரூபாய்க்கு மேலே காசு தேவைப்படுது. ஆனால் 11 லட்சம் ரூபா 28,000 ரூபா காசு கொடுக்குறாரு. அதை வச்சுட்டு அரவணை வச்சார் பார்த்தீங்களா, அதான் கரெக்ட். இஸ் ரைட். சுதோக்கம் மேகன்னு சொல்லுவேன். இது என் சம்பவத்தில் நடந்துச்சு. எனக்கு இதை நான் ஒரு படமாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். சுதோகம் சொன்னால் ஓகே தான். நான் எப்போனா காசு சொல்லியே இருக்கேன். எப்படின்னா, எனக்கு ஒரு ப்ராப்ளம். ஓப்பனாக சொல்கிறேன். என் பிள்ளைக்கு சில பிரச்சனை, ஒரு ஆபசம் ஒன்று, 3.25 லட்ச ரூபா தேவை. அப்படிங்கும்போது எனக்கு என் அர்ஷத்து, என் அக்கா மாப்பிள்ளோட பையன், அக்கா பையன் ஓகேவா, அர்ஷத்து, அவன் ஒரு 80 ரூபா காசு கொடுத்தான். அதை வச்சு நான் ஜெராக்ஸ் எடுத்து வந்தேன். இந்த 80 ரூபா காசு அந்த கருணாஸ் கொடுத்த 11,28,000 ரூபா காசு மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. சூப்பர். அது எனக்கு மனசு ரொம்ப, அவன் கொடுத்த காசோட இன்றைக்கி நான் என் பிள்ளை உயிரை காப்பாற்றிட்டேன். அடுத்த லெவலில் அப்புறமில்ல, அடுத்த என் மக்கள் தான் காப்பாற்றினாங்க. எல்லாமே அதுக்கு மேலே காப்பாற்றுவாங்க, நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தில் அதே மாதிரியே அவருக்கு ஒரு கஷ்டங்கும் போது நிறைய பேர் ரொம்ப கஷ்டம். 4 கோடி ரூபா தேவை அப்படிங்கும்போது கிராமத்தில் உள்ளவங்க எப்படியாச்சும் அவருக்கு ஒரு ஃப்ளைட் நிறுவனத்துக்கு ஓரணாக வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. சொல்லவே முடியாது, அவ்வளோ பேர். பேங்க் அக்கௌண்ட்டு பார்த்தா ஏறிட்டே போயிட்டுருக்கு பக்காவா. அப்போ கல்யாணத்துக்கு வச்சு காசு கொடுத்துருக்கான். நீ எப்படியாச்சும் முன்னேறி வா, நான் உனக்கு எப்படியாச்சும் செஞ்சு நான் அந்த காசை திருப்பி கொடுப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ட்ராவல் ஆகுது.
பல முறை இன்னகள் எப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு சான்சஸே இல்லை. பொண்டாட்டி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, எல்லாமே தோற்றுருவார், இன்ட்ரோவில் போய் கேட்பாங்க, வெறுத்து போய் மொட்டை மால் நிற்பார். அப்போ குருவி ஒன்று பறக்கும், குருவி கூடிய லெவலில் பறக்கிறது எவ்வளோக்கு பெட்ரோல் தேவை அப்படிங்கும்போது நம்ம பெரிய ஃப்ளைட்டுக்கு போவோம். ஆனால் சின்ன ஃப்ளைட்டை வச்சு நம்ம வந்து ரன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ஃபேஸ் பண்ணுவார். அது சூப்பர். அதுக்கப்புறம் அதில் ஜெயிப்பார். அதுலேயும் வந்து பெரிய நிறுவனம், அது கார்கோ பயன்படுத்த ஒரு ஃப்ளைட்டு, அதை வந்து மக்கள் போகிறதுக்காக ₹1 கொடுத்து போகிறதுக்காக ஏழை மக்களுக்கான ட்ரை பண்ணுவார். அதுக்கு ஏகப்பட்டங்கள் வரும். அதெல்லாம் மிஞ்சி இந்த படத்தை வந்து ஜெயிச்சிருக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு காசு இல்லை, தான் அப்பா உயிரை பார்க்கணும் அப்படிங்கிற நிலைமையில் யாருமே ஹெல்ப் பண்ணல. பிச்சை எடுக்கிற மாதிரி தான் மிலிட்ரியில் வேலை செஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸை காமிச்சு எல்லாத்தையும் பிச்சை காமிக்க பாரு, யாருமே உதவி செய்யலை. புரிஞ்சுங்க, இந்த மாதிரி கேட்டால் உதவி செய்யுங்க, ஓகேவா? செய்யலை. அதுக்கப்புறமா லட்சியம், நான் எதில் முன்னேறி நினைக்கிறோமோ அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா, ஒரு நடிகர் ஆகணும் அதை ஃபாலோ பண்ணிடுங்க, ஓகேவா? ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு ஃப்ளைட் நிறுவனர் தான் சொல்லிதான், ஒரு ஹெலிகாப்டர் ஓனராக வந்தான் நீங்கள் அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அது வந்து செம்மையாக சீனில் வந்து தான் பொண்டாட்டி அரைஞ்சிருவார். நான் இப்படி தான் இருந்திருக்கேன், இதுதான் நிலமை அப்படிங்கும்போது செம்மையாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கருணாஸ் 11,28,000 காசு கொடுத்து இது வந்து இது இல்லை, இதுக்கு பல மடங்கு 3 கோடி ரூபா சம்திங் தேவைப்படுது அப்படிங்கும்போது எனக்கு அர்ஷத் தான் ஞாபகம் வந்துச்சு. என் அர்ஷத் என் உயிர். அவர் தான் எனக்கு வந்து ஒரு ₹80 காசு கொடுத்தாரு. நான் வந்து என் பிள்ளைக்காக ஒரு பயணம் நினைக்கும் போது 3 கோடி ரூபா பணம் தேவைப்பட ஒரு பயணிக்கும் போது ஒரு ₹80, அது பெரிய காசு இருந்துச்சு. அந்த காசை ஜெராக்ஸ் எடுத்தேன், எல்லாம் பண்ணேன். கலர் ஜெராக்ஸ் எடுத்தேன். கலர் ஜெராக்ஸ் தெரியும் உங்களுக்கு, ஒரு எப்படின்னா ஒரு ஹார்ட் பேஷன் பையன் அந்த லெவலுக்கெல்லாம் காமிக்கும் போது அதுக்கு வந்து ஜெராக்ஸ் எடுக்கும்போது கலர் ஜெராக்ஸாக எடுத்தேன். அப்போது கலர் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ காசு. அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக எடுத்துகிட்டு போனேன். அப்போ ₹80 பயன் பொருளாக வந்துச்சு. இன்றைக்கி என் பிள்ளை காப்பாற்றிருக்கேன். அடுத்த லெவலில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக என் மக்கள் எல்லாமே உயர செய்வாங்க, நம்பிக்கை இருக்குது. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து எனக்கு பாதிச்சிச்சு, ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. சுதாகர் நான் நீஸ்வரன் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, நேச்சுரல் கதை இருக்குது. அதை கண்டிப்பாக கேட்டாங்கன்னா பெரிய படமாக ஆக்குவாங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், நான் ஏற்கனவே ரிவ்யூவில் வந்து மூக்குத்தி அம்மன் ரிவ்யூன்னு சொல்லியிருப்பேன். என்ன மேட்டர்னா, ஒரு அரசியல்வாதி ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னா அவங்கள வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முடிஞ்சு போச்சு. அந்த இடையில ஒரு மாதத்துக்குள்ளே நடக்குதோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒரு மேட்ரு தான் என்னோடய விஷயங்கள். அதுக்கப்புறம் நடந்துச்சு அப்படிங்கிறது சுவாரஸ்யமான கதை. இன்றைக்கி வந்து அரசியல்வாதி நினைச்சா சர்க்கார் படம், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய படங்கள், விஜய் படங்கள்லாம் அரசியலை பற்றி நிறையா ஒரு சண்டை ஹெச்சரிட்டு வந்திருக்கு. இந்த படம் வந்துச்சுன்னா அதெல்லாம் உடச்சி தள்ளிட்டு போயிட்டு வேறு லெவலில் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக என் கதை எனக்குள்ளே இருக்குது, எனக்கு நடந்த கதை தான். திஸ் மை த லவ், ஃபஸ்ட் ஃபைண்ட் லவ். ரெண்டாவது என்ன சொன்னோம்னா, ஒரு குடும்பத்தை ஒன்றா சேர்க்கக்கூடிய ஒரு கதை. அதுக்கு மீறி அதெல்லாம் நடக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி அதை சேர்ந்து ஒரு 5 வருஷம் அரசியல் முடியுதுன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடக்குது அப்படிங்கிற பிரச்சனை. சரி, சூரிய போட்டு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிட்ருக்கீங்க. சூரிய நல்லா இருந்துச்சு, விடாமுயற்சி பக்காவாக இருந்துச்சு. தான் பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு நான் பிறண்டவன பிள்ளைய சூரியோட பிள்ளையை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போது கூட யாருமே வரல அப்படின்னு கீழே இறங்கும்போது நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா ட்ராவல்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து அந்த வில்லனுங்கிறவர் தான் உணர்ந்து பக்க அளவில் வந்துட்டாருங்க. இதுக்கு மேலே சொல்ல விருப்பம் இல்லை, படத்தை பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் வீட பேர் உங்கள் ஆக்டர் ஸ்மைல். அடுத்து நான் ஒரு டைரக்ட் பண்ணுற படம், நான் டைரக்ட் பண்ண சரி தான். என் கதையை மூலிமா நான் எங்கே சொல்லியிருக்கேன், பாலாஜி மூக்குத்தி அம்மன் டைரக்டர் பாலாஜி சரவணன் அவர்கிட்ட சொல்ல விருப்பப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் யார் கதை கேட்டால் சரி தான், ஃபோன் பண்ணி கேட்டலாம். என் நம்பர் 9488549667. என் கதை கேளுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக படம் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். ஓகே, நான் உங்கள் வீட பேர் உங்கள் ஆக்டர் பாய்.